நீங்கள் எல்லாரும் டைலாக் பேசி ரசித்த பாக்கியராஜ் சாரை பார்த்துருப்பீங்க. நான் ஒரு கை வயசை அப்படிம்பாரு. அந்த படம் பூரா நான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன். எத்தனையோ முறை இங்கே ஈகா தியேட்டரில் பார்த்தேன் நான் அந்த படத்தை. அவ்வளவு பிரமாதமாக அந்த வார்த்தை வராமல் அந்த லவ்வை சொல்லுவார், அந்த இன்னசென்ஸை சொல்லுவார், கடத்துவார். இதெல்லாம் எங்கே எங்களை கொண்டு வந்துச்சுன்னா, நீயும் நடிக்கலாம்டா, உன்னைய மாதிரி இருக்கிறதுக்கு நடிக்க வரும்டா, உனக்காகவும் இந்த நடிப்பு வரும்டா, உன்னைய மாதிரி இருக்க எல்லாருமே சாருக்கு அப்புறம் வந்த நிறையா டைரக்டர்ஸ் ஹீரோவானதே சாரை பார்த்து தான். அதில் நாங்கள் டைரக்டர்ஸாக ஹீரோவானதில் எல்லாருமே பெருமைப்படுறோம். எங்களுக்கான கிஃப்ட்டு, எங்களுக்கான பொக்கிஷம் யாருன்னா சாரை நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. அதே மாதிரி அவர் மட்டும் முன்னேறது பார்க்க மாட்டார். அடுத்து ஒரு திறமையாளன் வந்தால் அவனை பற்றி பேசுவார், எழுதுவார், ஃபோன் பண்ணுவார். இன்றைக்கெல்லாம் ஒரு டைரக்டர் தெரிகிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு பாரதி கண்ணம்மா வந்தப்போ முதல் முறையாக ஞாபகம் இருக்குது, பாக்கியராஜ் சார் வந்து பாக்கியா இதழில் அந்த படத்துக்கு விமர்சனம், அவர் அதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் எழுதுனதே இல்லை அந்த பத்திரிகையில். முதல் முறையாக பாரதி கண்ணம்மோட விமர்சனத்தை எழுதினார். எழுதி இந்த திரைக்கதையை நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன்னு சொன்னார். எனக்கு அது கிடைச்ச பொக்கிஷம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நீங்கள் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு மிஸ்டு கால் விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஈவினிங்கோ காலையிலையோ அவர் ஃபோன் கண்டிப்பாக திரும்ப வரும். நம்ம திருப்பி கூப்பிட வேணாம், அவரே கூப்பிட்டு, சேரன் நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன், ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன், சொல்லுங்கள் என்ன விஷயம். இன்றைக்கி ஒரு ஃபோனை அட்டன் பண்ணுற ஹீரோக்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு ஃபோனை திருப்பி கூப்பிட்டு என்னையை மதித்து ஒருத்தன் கூப்பிட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுற ஒருத்தர் எங்கள் ஐயா. எனக்கு அது பெருமையாக இருக்குது. அந்த மனிதாபிமானத்துக்காக, அந்த மனித உள்ளத்துக்காக நாங்கள் இந்த விழாவுக்கு வரணும்னு நினச்சோம். அவர் பண்ண படங்கள் அப்புறம், ஆனால் அந்த மனித நேயம். அதே மாதிரி கதையாசிரியர் யூனியனில், ரைட்டர்ஸ் யூனியனில் அவர் எடுத்துக்கிட்ட பொறுப்புக்கு அப்புறம் தான் ரைட்டர்ஸ் யூனியனே வெளியே தெரிஞ்சிச்சு. ரைட்டர்ஸுக்கே ஒரு பாதுகாப்பு கிடைச்சது, நம்ம கதையை யாராவது திருடிட்டா சார் நமக்காக நிற்பார் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை எங்களை மாதிரி எல்லா ரைட்டர்ஸுக்கும் கொடுத்ததுக்கு நாங்கள் தலைவணங்கணும் சார், கண்டிப்பாக உங்களுக்காக. ஸோ உங்களை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்கினுக்கு சொன்னதான் எனக்கும், அதனால் நன்றி. நிறைய பாட்டு இருக்கு சார், அதெல்லாம் மோசமான பாட்டு சார். கண்ணை திறக்கணும் சாமின்னு பாட்டு. தேங்க்யூ சார். சேரன் சார் வணக்கம். 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 எனக்கு தெரியும் எல்லாத்தையும் அவர் பேசிட்டாரு, பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி பத்தி பேசணும்னு ஒரு ஆசை. 2 நிமிஷத்தில் பேசணும் அதானே? இல்லை சார், அந்த மாதிரி பார்த்திபன் சார் நேற்றே வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு 2 நிமிஷத்துக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு.